கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள டிஎன்பாளையம் ஒன்றிய பகுதிகளில் திமுக கூட்டணி வேட்பாளர் சுப்பராயன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள டிஎன்பாளையம் ஒன்றிய பகுதிகளான காசிபாளையம், சிங்கிரிபாளையம், கணபதிபாளையம், அக்கரைக்குடிவேரி, உடையாக்கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பகுதிகளில் திருப்பூர் நாடாளுமன்ற திமுக கூட்டணி வேட்பாளர் சுப்பராயன் கதிரறுவல் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடையே திறந்த வெளியில் வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது டிஎன்பாளையம் ஒன்றிய செயலாளர் சிவபாலன், காசிபாளையம் பேரூர் கழக செயலாளர் MM பழனிசாமி, துணை செயலாளர் PK ராமசாமி, பேரூராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி வெற்றிவேல் மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் வடக்கு மாவட்ட தலைவர் சரவணன், CBI ஒன்றிய செயலாளர் கனகராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பாரத மாதா என்று சொல்லுகிறீர்களே, பாரத மாதாவின் ஒரு புதல்விதான் மணிப்பூர் பெண்மணி. அந்த புதல்வியை அம்மனப்படுத்தியவனை கைது செய்தீர்களா? யார் உன்னை இப்படி செய்தது என்று கேட்க மோடி அங்கே போனாரா? போகவே இல்லை. நாளை நம் வீட்டுக்கு வராது என்று உறுதி சொல்ல முடியுமா? இவர்கள் தொடர்ந்து ஆண்டால் எது வேண்டுமானாலும் நடக்கும் சகோதரிகளே. எனவே சகோதரிகளே, நீங்கள் நெஞ்சில் இந்த நினைவை வைத்துக் கொண்டு பிஜேபியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற தொங்கு சதை அதிமுகவையும் தோற்கடிப்பதுதான் அந்த சகோதரிக்கு நாம் செய்கிற நல்ல காரியம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதவர் அந்த வாக்குறுதிகளை தேர்தல் நேரத்தில் கொடுத்ததற்கு காரணம் எலி பிடிக்க நாம் தேங்காய் துண்டு சொருகி விடுவது போல, எலிப்பொறிக்குள் தேங்காய் துண்டு இருப்பது எலியை பிடிக்கிற உத்தி. அந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவதற்கான முறையில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்த ஒருவர் மீண்டும் நாடாளக்கூடாது. மக்கள் விழிப்போடு இருந்து அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்தியா கூட்டணி கேட்டுக்கொள்ள விரும்புகிறது. 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருடைய வங்கியிலும் நான் போடுகிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னவர், வெளிநாட்டில் 120 லட்சம் கருப்பு பணம் இருக்கிறது, அவற்றையெல்லாம் நான் வேட்டையாடி கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்றாரே, போட்டாரா? எத்தனை பேருக்கு வந்தது 15 லட்சம்?